யார் அழைத்தது? ஒரு கிராமத்தில் ரஹீம் என்ற சிறுவன் இருந்தான். அவன் தினமும் மாலை பள்ளி முடிந்து தனியாக வீட்டுக்கு நடந்து போவான். ஒரு நாள் மாலை சூரியன் மறையும் நேரத்தில் அவன் வீட்டுக்கு போகும்போது பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. ரஹீம்! அவன் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. அவன் மீண்டும் நடக்க ஆரம்பித்தான். மீண்டும் குரல், ரஹீம், நின்று போ. இப்போது அவன் பயந்தான். அவன் வேகமாக நடக்க ஆரம்பித்தான். அப்போது அவன் காதுக்கு அருகில் மெதுவாக குரல், நான் உன் பின்னால் தான் இருக்கேன். ரஹீம் பயந்து ஓட ஆரம்பித்தான். வீட்டுக்கு வந்து கதவை மூடிக்கொண்டான். அம்மா கேட்டார், ஏன் இவ்வளவு பயந்த மாதிரி இருக்கே? ரஹீம் சொன்னான், யாரோ என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. அம்மா சொன்னார், நீயே ஏதாவது நினைச்சிருப்ப. அந்த இரவு ரஹீம் தூங்கிக் கொண்டிருந்தான். அச்சானக், ரஹீம்! அதே குரல். அவன் கண்களை திறந்தான். அவன் அறை கதவு மெதுவாக கிரீக் கிரீக் என்று திறந்தது. அவன் மெதுவாக கேட்டான், யார்? யாரும் பதில் சொல்லவில்லை. அவன் போர்வையை மூடி படுத்துக் கொண்டான். காலை எழுந்தபோது அவன் அறை சுவரில் கருப்பாக எழுதப்பட்டிருந்தது, நான் உன்னுடன் வந்துட்டேன். ரஹீம் அழ ஆரம்பித்தான். அம்மா கேட்டார், என்னாச்சு? ரஹீம் சுவரை காட்டினான். ஆனால் அங்கே எதுவும் எழுதப்படவில்லை. அம்மா சொன்னார், எதுவும் இல்லையே. ரஹீம் குழம்பினான். அந்த இரவு அவன் தூங்கும்போது அவன் காதுக்கு அருகில் மெதுவாக குரல் வந்தது, நான் இன்னும் இங்குதான் இருக்கேன். ஃபார் பார்ட் 2 வீடியோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.